உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ கரண்ட்டு இல்லைனாலும் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு கேமரா மாட்ட முடியும் அப்படின்னா அதான் இந்த சோலார் கேமரா. இந்த சோலார் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே, இது ஹை ஃபோக்கஸில் வந்திருக்கிற சோலார் கேமரா. இந்த சோலார் கேமரா 4G நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகுது. ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு இருந்தால் போதும், உங்கள் மொபைல்லேருந்து எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு கரண்ட்டு அந்த சோலார் பேனல்லேருந்தே ப்ரொடியூஸ் ஆகி அது பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகி வச்சுக்கிறோம். நைட் நேரத்தில் அந்த பேட்டரியில் ஒர்க் ஆகும், பகலில் ஃபுல்லாக அந்த சோலார்லேயே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இது செட்டப். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயர் கனெக்ஷன் எங்கேயுமே கரண்ட்டு கொடுக்க முடியாத இடத்துல இந்த சோலார் கேமரா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ஃபிக்ஸடாக இருந்திருக்கும். மேலே கீழே உள்ளது 360 டிகிரியில் ஆட்டோ ரொட்டேஷன் ஆயிரும். மோஷன் சென்சாரும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு மெமரி கார்டு, சிம் கார்டு, உங்களுக்கு அதே மாதிரி மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ரீசெட் பண்ணுற பட்டன் எல்லாமே இதில் தான் இருக்கும். அது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக மேலே ரப்பரில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பவர் பட்டன் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வரும். C டைப் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் உங்களுக்கு சப்ளை, நம்ம சோலார்லேருந்து வர சப்ளை இதில் தான் மாட்ட போகிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் பவர் ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கும். உங்களுக்கு இதை ஆன் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரொட்டேஷன் உங்களுக்கு ஒரு பொசிஷனில் நின்றும். இதில் மேலே 2 ஆண்டனா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு 4G நெட்ஒர்க் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஆண்டனா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடையே நம்மளுக்கு கிளாம்பு எல்லாமே வந்துடும். இதில் நம்ம 128 ST மெமரி கார்டு போட்டிருக்கேன் இதில். ஏன்னா பேக்கப் எடுக்கணும்னா நம்ம வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 வீடியோ வேணும் அப்படின்னா இந்த மெமரி கார்டில் தான் சேவ் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மெமரி கார்டு கம்பல்சரி போட்டாகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, அதே போக சோலார் பேனல் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டாண்டு, அது ரெண்டையும் கிளிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளிப்பு வந்துடும். 2 கிளிப்பு வந்துடும், லென்த்தான கிளிப்பு. அது உங்களுக்கு 5 இன்ச்சு பைப்பில் மாட்டுற அளவுக்கு பெரிய கிளிப்பே வரும். நம்ம இதில் நம்ம 1.5 இன்ச்சு GA பைப்பில் தான் நம்ம மாட்ட போகிறோம். அதே மாதிரி நம்ம கேமரா மாட்டுறதுக்கு முன்னாடி எங்கே மாட்டுறோம், எந்த பொசிஷனில் மாட்டணும், எந்தெந்த இடம்லாம் கவர் ஆகணுன்றதெல்லாம் முதல்ல டிசைட் பண்ணிக்கிறணும். நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து மாற்றுறது ரொம்ப சிரமம். அதுக்காண்டி முதலே நம்ம எங்கே வைக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிக்கணும். இந்த சோலார் கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இதுதான் வால் மவுண்ட்டு, அதாவது அந்த சோலார் பேனல் நிற்கிறதுக்கு உண்டான வால் மவுண்ட்டு. அதே மாதிரி நம்ம எந்த பொசிஷனில் வைக்கணுன்றதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு 45 டிகிரி டேப்பராக வச்சு தான் நம்ம வைக்கணும், சூரிய வெளிச்சம் படுற மாதிரி. அதே மாதிரி சோலார் பேனல் வைக்கிறதுக்கு சவுத் ஈஸ்ட்டில் தான் மெயினாக வைக்கணும். சவுத் ஈஸ்ட்டில் வச்சோம்னா தான் அந்த சூரிய ஒளி உதிக்கும் போதும் மறையும் போதும் அந்த வெளிச்சம் கரெக்டாக படும். வேறு ஏதாவது டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா ஒன்று உதிக்கையில் படும், இல்லை மறையும் போது படும். 2 டைத்துலேயே உங்களுக்கு படணும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டு தான் அதுக்கு கரெக்டான இடம். அதுக்கு இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். அதே மாதிரி இப்போ பேக்கப் கம்மியாக இருக்குன்றனால நம்ம அந்த இதை ஃபிட் பண்ணுறது வரைக்கும் சார்ஜ் ஏறுறதுக்காக நம்ம நார்மலாக தரையிலே வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சு நம்ம சார்ஜ் ஏற்றுறோம் இந்த பேட்டரிக்கு. அதுக்கு முன்னாடி இதுக்கு பைப்பு நம்மளுக்கு ரொம்ப தூரம், இது ஒரு தோட்டத்தில் தான் மாட்டின இந்த கேமரா. பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அந்த பைப்பை நம்ம ஊர்லேருந்து கொண்டு போக முடியாதுன்றனால 4 அடி பைப்பாக 4 பிட்டு எடுத்து அதுக்கு கப்ளிங் வாங்கிட்டு போயிருந்தேன். அதனால் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 12 அடிக்கு மேலே எனக்கு வந்துருச்சு. 4 அடி பைப்பு 3 பிட்டும் 3 கப்ளிங்கும் வாங்கிட்டு போயிருந்து நம்ம ஜாயின் பண்ணி உங்களுக்கு லென்த்தியாக பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த இரும்பு பைப்போ இல்லை வேறு ஏதாவது லென்த்தாக ஹைட்டுக்கு பார்த்துக்கணும். ரொம்ப ஹைட்டு எடுத்துனாலும் அது வியூ இருக்காது. கரெக்டான பொசிஷனில் வச்சு கரெக்டான இடத்துல வச்சு நம்ம மாட்டணும். இப்போ உங்களுக்கு இதில் வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு தான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் மாட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம 5 இன்ச்சு பைப்பு, அதுக்கு மேலேயும் கூட மாட்டலாம். மரத்தில் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி லென்த்தியாக. நம்ம ஆனால் இந்த இதில் மாட்ட போகிறோன்றனால ரொம்ப லென்த் தேவையில்லைன்ட்டு ஓரளவு லென்த்து வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இது அவ்வளோத்தையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அந்த மரம் இதாயிரும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவில் உள்ள மரம், அந்த பிளேட்டை மேக்ஸிமம் ஓரளவு அளந்துட்டு நம்ம சப்போஸ் வேறு பெரிய பைப்பில் மாட்டினாலும் வேணும்ன்றக்கா கொஞ்சம் லென்த்தாக வச்சுட்டு அதை கையிலே கட் பண்ணிடலாம். அந்த காடியில் வச்சு 2 தடவை கட் பண்ணிவிட்டு அதை ஷேக் பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிரும். அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அந்த பிசுறு இல்லாத அளவுக்கு நம்ம தட்டி விட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணோம்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு.
இந்த கிளிப்பு வந்து சப்போஸ் இது இல்லைனாலுமே நம்ம வெளியே கிடைக்கும், மார்க்கெட்லேருந்து இந்த கிளிப்பு கிடைக்கும். இந்த கிளிப்பு வாங்கி போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஃபிக்ஸடாக மாட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரில் போட்டு மாட்டுறதுக்கும் இதில் ஸ்க்ரூ, பிவிசி வால் பிளக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம மாட்டிக்கலாம். அதேமாதிரி கேமராவுக்கு வந்து அந்த பின்னாடி ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், அதுதான் அந்த இது வந்து இது வால் மவுண்ட் பிளேட். அதுக்கு அந்த கேமராவில் உள்ளதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சோலார் பேனலுக்குள்ளே தான் இப்போ மாட்டிக்கிறீங்க. சோலார் பேனலுக்கு அந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபுல் டைட் வச்சிட்டோம்னா தான் இறங்காது. அதே மாதிரி எந்த சைடில் பைப்பு ஊன்றமோ ஊன்னதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட்டில் கரெக்டாக வச்சிடணும். நம்ம வச்சுட்டு திருப்பக்கூடாது. ஏன்னா கீழே வந்து நம்ம சிமெண்ட் போட்டோ இல்லைனா ஸ்டே கம்பி போட்டோ இழுத்து தான் கட்டியிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து தரையில் கரெக்டான சிமெண்ட் போட்டு பூசினதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் பொசிஷனில் கரெக்டாக வச்சிடணும் சோலார் பேனலை. சப்போஸ் அதுக்கு கீழே கேமரா வர மாதிரியும் கூட வைக்கலாம். சப்போஸ் மழை பெஞ்சாலோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மரங்கள் எதுவும் விழுந்தாலோ இந்த கேமராவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக சோலாருக்கு கீழேயே கூட வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டான எந்த டைரக்ஷன் வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் அந்த கேமராவை மாட்ட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு கேமராவில் வந்து இப்போ லேட்டஸ்ட்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு 4in1 அப்புறம் 5in1 கேமராலாம் வந்துருச்சு உங்களுக்கு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ எதுவும் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பதிவிட பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.